மகர ராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார போறார். பேச்சில் கவனம் தேவை. ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா கண்டிப்பாக ஒய்ஃப் அல்லது கணவருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அந்த துலாத்தின் மேலே குரு பார்வை இருக்குன்னா தொழிலில் நல்ல ஒரு வெற்றி, புகழ் அடையக்கூடிய பிராப்தம். 6ஆம் இடத்துல குரு என்ன பண்ணான்னா கேஸ்ட்ரிக் டபுளை உண்டாக்குவார், கால் பிளாடர். 6ஆம் இடத்துல குரு வர்றாருன்னா கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது டெய்லி மாதாந்திர சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு கிருத்திகாவின் அன்பு வணக்கங்கள். இது குரு பயிற்சி 2025ஆம் ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த வருஷம் குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக போகிறாங்க. அங்கிருந்த குருவின் பார்வையானது துலாத்திற்கு, தனுஷிற்கு, கும்பத்தின் மேல் விழுகிறது. பொதுவாகவே குரு அப்படின்னாவே குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோடி நன்மை எந்த ராசிக்கு கிடைக்க போகுது, இல்லை அந்த கோடி நன்மை கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளோட பிரபல ஜோதிடர் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. நமஸ்காரம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பர்மா. சொல்லுங்கம்மா சார். குரு பயிற்சி பற்றி சொல்லுங்கள் சார். மகர ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் சொல்லுங்கள் சார். அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சூப்பர் டைம்னு சொல்லலாம். இந்நாள் வரை ராசி லக்னத்துக்கு குரு பார்வை இருந்தது. ஆனாலும் 9ஆம் இடத்துல கேத்து இருந்து நிறைய பிரச்சனை எல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, மகர ராசி நண்பர்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார போகிறார். பேச்சில் கவனம் தேவை. அதாவது பேச்சு மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமாக விட்டமின் குறைபாடுகள் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், சில பேருக்கு கண்ணுடைய பிரச்சனைகள், சில பேருக்கு அந்த என்ன சொல்கிறது பல்லெல்லாம் புதுசாக வைக்கிற மாதிரியும், அந்த சில பேருக்கு மூக்கு துவாரங்கள் ஏதாவது பிரச்சனைகள், இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் குரு பார்வை இருக்கிறதுனால அது ஆக்சுவலாக கரெக்ஷன்னு சொல்லலாம். சில பேருக்கு லென்ஸ் கரெக்ஷன், சில பேருக்கு ஜாப்டிக் சர்ஜரி, சில பேருக்கு இந்த பல்லு அப் அண்ட் டவுனாக இருக்கிறதெல்லாம் சரி பண்ணி கொஞ்சம் நல்லா அழகாக தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி மாற்றக்கூடிய பிராப்தம் இப்போ ஏற்படும். ராகு 2ஆம் இடத்துல உட்கார்ந்தா கண்டிப்பாக ஒய்ஃப் அல்லது கணவருக்கு சர்ஜரி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அது குரு பார்வையாக இருக்கனால பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. அது நன்மைக்காகவே நீங்கள் செய்கிறீர்கள் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நாளாக இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இப்போ பண்ணிட்டா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற நிலைமைகள் தாராளமாக ஏற்படுங்கிறது ஒரு நற்செய்தி. இன்னொன்று, விரயஸ்தானத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால என்னென்னா நல்லா தூக்கம் வரும், ஆன்மீகத்தில் நாட்டங்கள் ஏற்படும். நீங்கள் பண்ணக்கூடிய பிராயச்சித்தங்கள், நீங்கள் வேண்டக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக பலிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. எப்போ ஜாதகத்தில் குரு பார்வை இல்லையோ அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்காது. புரியுதா? அப்போ விரயஸ்தானம் 12ஆம் இடம்ங்கிறது பேசிக்கலாம். அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால தாராளமாக உங்களுக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்குன்னு சொல்லலாம். வெளியூருக்கு போய் நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது, வெளியூருக்கு போய் நீங்கள் பிஆர் வாங்குறது, சிட்டிசன்ஷிப் வாங்குறது, போட்ட கோர்ட்டில் கேஸ் எல்லாம் இப்போ கிளியர் ஆகி உங்கள் பக்கம் தீர்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படின்னு சொல்லலாம். இதில் பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா 10ஆம் இடத்துக்கு பொதுவாக குரு பார்வை இருக்குங்கிறது பெரிய ஒரு வெற்றி. 10ஆம் இடத்துக்கு குரு பார்வைன்னா எந்த இடத்துல இருக்குது? துலாத்தின் மேலே இருக்கிறது. அந்த துலாத்தின் மேலே குரு பார்வை இருக்குன்னா தொழிலில் நல்ல ஒரு வெற்றி, புகழ் அடையக்கூடிய பிராப்தம். இவர் போனான்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வருவார், இவருக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியசாலி, இவருக்கு தான் இந்த பொறுப்பை கொடுக்கணும், இவருக்கு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பல ப்ராஜெக்ட் உங்களுக்கு அவார்டு ஆகக்கூடிய, ரிவார்டு ஆகக்கூடிய பிராப்தம் சூப்பராக இருக்குது. 6ஆம் இடத்துல குரு என்ன பண்ணான்னா கேஸ்ட்ரிக் டபுளை உண்டாக்குவார், கால் பிளாடர், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ப்ராப்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது நிறையா அகத்திக்கீரை, முருங்கைக்கீரையும் நிறைய எடுத்துக்கணும். அது உங்களுடைய உணவில் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும். எந்த அளவுக்கு தேனும் நெய்யும் உடம்புல சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். 6ஆம் இடத்துல குரு வர்றாருன்னா கண்டிப்பாக என்னென்னா நீங்கள் அடிமை தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். அதாவது டெய்லி மாதாந்திர சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ப்ரொஃபைல் மாறும் கண்டிப்பாக. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் இருக்கிற டேபிள் மாறலாம், சில பேருக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபைல்ஸ் மாறலாம், இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் மாறலாம். இந்த மாதிரி மாற்றங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ மோரர்லெஸ் பார்க்கும்பொழுது மகர ராசி நண்பர்களுக்கு சில விஷயங்கள் விட்டு கொடுப்பது நன்று அப்படின்னு போடுது. 6ஆம் இடத்துல போய் உட்காரும்பொழுது 7க்கு 6 12ஆம் இடம். ஸோ ஒய்ஃபோடைய ஹெல்த்து, ஹஸ்பண்டோடைய ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா ராகுவும் உட்காந்துருக்காரு, 6ஆம் இடத்துல குருவும் உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவு உங்கள் வீட்டில் அடுத்த ஒரு வருஷத்தில் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா வீட்டில் பவமான சுக்த ஹோமம், பவமான
சூக்த ஹோமம் வீட்டில் நடத்துவது நல்லது, பெரிய நற்செய்தியை கொடுக்கும். அதே மாதிரி முடிஞ்சால் மிருத்யுஞ்சய ஜபத்தை கண்டினியூஸாக நம்ம சொல்லின்னு இருக்கிறது ஏற்றத்தை கொடுக்கும். இன்ஃபேக்ட் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தை ஒட்டி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது. ஸோ போட்டித் தேர்வுகள் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நிறைய பேருக்கு புதிய கடன் வாங்கி ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எக்ஸ்ட்ரா வட்டிக்கு கடன்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது கிளியர் ஆகும். ஸோ பேசிக்கலி நிறைய நோய் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள், நல்ல ஆரோக்கியம், நல்ல தூக்கம் கண்டிப்பாக வேண்டும் இருக்கக்கூடிய நபர்கள் மிருத்யுஞ்சய ஜபத்தை கேட்கறது, மிருத்யுஞ்சய சுவாமியோடைய அந்த சோஸ்திரங்களை பட்டனம் பண்ணுவது மிகப்பெரிய ஏற்றத்தையும் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 65% இருக்குது. பொருளாதார ஏற்றம் மிக அதிகமாக இருக்கிறது, 95%. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுன்னு புரிஞ்சுக்கணுமா. குரு பயிற்சி பலன்கள் இவ்வளோ தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குமே பரிகாரங்கள் ரொம்ப எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி சார். கஜகேசரி ஸ்டெல்லார் ஆஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 12ஆம் தேதி மே 2025 குரு பயிற்சி மகா யாகமும் சத்யநாராயண சுவாமியுடைய பூஜையும் இரண்டும் சேர்ந்து பண்ண போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் என்ரோல் பண்ணோன்னு இருக்கோ, குரு பயிற்சி சாந்தி நடக்கணும், குரு எனக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கிங்க, புக் பண்ணிக்கிங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரசாதம் கொரியர் மூலியமாக அனுப்பிச்சி வச்சுருவோம். ஸோ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நேரடியாக பார்த்து சுவாமியை தரிசனம் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. அனைவருக்கும் குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி வந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண